இந்த 2026 பிப்ரவரி மாத பலனில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்து காத்திருந்தீங்க பார்த்தீங்களா, இது கிடைச்சா போதும்பா என் லைஃப் மாறிடும் அப்படின்னு நினச்சிங்க பார்த்தீங்களா, அதன் சார்ந்த விஷயங்களையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், கிரகங்கள் ரீதியாக எடுத்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பொருளாதாரத்தில் நிறைய பிரச்சனைகளை, நிறைய போராட்டங்கள் சந்திச்சுக்கிருக்கேன். என்னுடைய பொருளாதாரம் ஒரு வளம் அடையக்கூடிய அளவுக்கு எப்போ கிடைக்கும், இப்போ கிடைக்குமா அப்படிங்கிறதையும் உறுதியாக இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். கணவன் மனைவி ஒற்றுமை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய பிரச்சனையை சந்திச்சுக்கிருக்கீங்க பார்த்தீங்களா, என்னுடைய பார்ட்னர் என்னை புரிஞ்சிக்கவே இல்லை, எப்போ தான் புரிஞ்சுக்கிடுவாங்க, இது இந்த மாதமாச்சும் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கிங்க பார்த்தீங்களா, இவ்வளோ அத்தனை விஷயங்களையும் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ முழுமையாக பாருங்கள். மாற்றங்களும் ஏற்றங்களும் நீங்கள் பார்க்கும் விதத்தை பொறுத்து இருக்கு. கடவுளூர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. இந்த 2026 பிப்ரவரி மாதத்தில் 1ஆம் தேதி முதல் இந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரையும் உங்கள் லைஃப்பில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். இந்த லைஃப்பில் மாற்றங்குமே அது எதன் மூலமாக கணிக்கப்படுது அப்படின்னு சொல்லி எடுக்கும்போது, பொதுவாகவே கோச்சார கிரகங்களை தான் நம்ம எடுக்கிறோம். இந்த கோச்சார கிரகங்களில் மாத கோள்களான மெயினான கிரகமான தலைமை கிரகமான சூரியனை அடிப்படையாக கொண்டு தான் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து மாத பலன்கள் எடுக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த ஆங்கில மாதங்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிருக்கோம் பார்த்தீங்களா, ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் அப்படிலாம் எடுக்கும்போது இந்த சூரிய பகவான் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ராசியில் இருக்க மாட்டார். 2 ராசிக்கு என்ன பண்ணுவார், அவருடைய ட்ராவல் இருக்கும். அப்படியே இப்போ வந்து ஒன்றும் இல்லை, இப்போ ஸ்டார்டிங்கில் அவர் வந்து மகரத்தில் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கடுத்து என்ன பண்ணுவார், டைரெக்டாக கும்பத்துக்கு போயிடுவார். ஸோ அப்போ சூரியனுடைய கதிர்வீச்சுகளுடைய செயல்பாடுகள் டிகிரி வைஸாக மாறும். மகரத்துக்கு கிடைக்க வேண்டியது அடுத்து கும்பத்துக்கு மாறுது, கும்பங்கும் போது மகரத்துக்கு 2ஆம் இடம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ பொதுவாகவே இந்த மாத பலன்களில் சூரியனை மையப்பகுதியாக வைத்து மற்ற ஏனைய கிரகங்கள் எந்தெந்த அமைப்பில் இருக்காங்க, ஸோ உங்களுடைய செயல்பாடுகள், அவங்க கொடுக்குற ஒரு டிகிரி வைஸாக கொடுக்குற தன்மைகளை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த மாத பலன்களை நம்ம துல்லியமாக எந்தெந்த கிரகம் எந்தெந்த அமைப்பில் இருக்காங்க, ஸோ அதனுடைய செயல்பாடு எப்படி இருக்க போகுதுங்கிறத கணிச்சு குறிப்பிட்டிருக்கோம். இது வந்து பொது பலனே, உங்கள் சுய ஜாதகம் கிடையாது. ஸோ அதை வந்து நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். ஏன்னா என்னென்னா, இந்த பொது பலன் என்பது கிட்டத்தட்ட ஒரு மகர ராசின்னு எடுத்துக்கோங்களேன். மகர ராசியில் கோடான கோடி அன்பர்கள் நம்ம வீடியோ பார்க்கலாம். ஆனால் அவங்கவுங்க பிறந்த டைம் வேறு, அவங்களுடைய வருடங்கள் வேறு, இதில் நிறைய மாற்றங்கள் இருக்குது, தசாபுத்தி இருக்குது. இதை மையமாக வைத்து தான் 70% எடுக்க முடியும். ஓகேவா? வந்து 20 to 30%, அதாவது சாப்பிட வழியே இல்லை, பசி ரொம்ப அதிகமாக இருக்குது, என்ன பண்ணனே தெரியல, அப்படியே தலை சுற்று வந்துருச்சு, அட்லீஸ்ட் ஒரு தண்ணி குடித்தாச்சும் தாகம் அடங்கும்பா, ஒரு டீ குடித்தா கொஞ்சம் ஸ்ட்ராங்காவேன் அப்போ நம்ம நினைக்கும் பார்த்தீங்களா, அந்த நினைவுகளையும் அந்த செயல்பாடுகளையும் கொடுக்கக்கூடிய அளவு தான் இந்த மாத கிரகங்கள் கொடுக்குது. அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. பசிச்சாதான் எனக்கு பசி அடங்கும், அந்த பசிக்குரிய சாப்பாடை சாப்பிட்டப்பறம் தான் என் பசி அடங்கும்னு நினைக்கும் பார்த்தீங்களா, அது உங்கள் சுய ஜாதகம். இவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, அப்போ நம்ம கோச்சார கிரகங்கள் ரீதியாக சொன்ன விஷயத்தில் உங்கள் லைஃப்பில் எதிர்பார்க்குற அத்தனை விஷயம் நடந்துடும் அப்படின்னு நினைக்கிறது என்னைய பொறுத்தவரை சரியல்ல. ஓகேவா? உங்களுடைய தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு தண்ணியாக, உங்களுடைய ஒரு வலிமை இழந்த நிலையில் இருக்கவங்களுக்கு ஒரு வலிமையை கொடுக்கக்கூடிய செயல்பாடாக தான் இந்த கோச்சார கிரகங்கள் உறுதியாக இருக்கும். தாக்கமும் ஏற்றமும் மாற்றமும் 20 to 30% தான் என்பதை நம்மளுடைய நேர்கள் புரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இது ஏற்கனவே புரியும், நம்மகிட்ட ஜாதகம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். புதுசாக வரவங்களுக்கு இதை சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ள. கன்னி ராசி அன்பர்களுக்கு இந்த 2026 பிப்ரவரி மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்க போகின்ற நன்மைகள். அதாவது கன்னி ராசியை பார்த்துட்டு எல்லாம் சொல்லுவாங்க, உனக்கு என்னையா நீ கொடுத்து வச்சவன் கன்னி ராசி, உனக்கு என்னம்மா கவலையே பட தேவையில்ல அப்படிம்பாங்க. ஆனால் பொதுவாகவே எல்லாருடைய பிரச்சனைக்கும் தீர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பை நீங்கள் பெற்றனால தான் உங்களுக்கு பல பிரச்சனையே வருது. யாருக்கு பிரச்சனைனாலும் உங்கள்கிட்ட வந்து ஒப்படைச்சிடுவாங்க.
நீ பார்த்து செஞ்சிரு, நீ பார்த்து முடித்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ அத்தனை பேருடைய பிரச்சனைக்கும் தீர்வு கொடுத்து கூட வேலை பார்க்குறவங்களுக்கு பல தீர்வுகளை கொடுத்து இப்போ வேலை இல்லாமல் இருக்கீங்க. கடந்த 1.5 வருடத்தில் பல கன்னிராசிக்காரங்க 10 வருஷமாக வேலை பார்த்த இடம், 5 வருஷமாக வேலை பார்த்த இடம், எக்ஸ்பீரியன்ஸ் லைஃப் லாங் இருந்தவங்களே டீப்ரமோட் ஆகியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு கிரகங்கள் பாதிப்பை கொடுத்தது. ஸோ இந்த பிப்ரவரி மாதத்தில் கன்னி ராசிக்கு உங்களுடைய ஒவ்வொரு விதமான போராட்டத்துக்கும் மாற்றத்தை கொடுத்து வெற்றியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான செயல்பாடு நடைபெற போகுது. அப்புறம் கன்னிராசி அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதேனும் இருக்குது அப்படின்னா கவலையப்படாதீங்க. உங்கள் உடல் ஆரோக்கியம் உறுதியாக மேன்மை அடையும். உங்களுக்கு ஹெல்த்தில் நல்ல ஒரு மாற்றம் தெரியும். ஸோ அப்படியே பழையபடியும் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி அண்ணாமலை படத்தில் ரெக்க கட்டி பறக்குதுப்பா அண்ணாமலை சைக்கிள்னு அப்படியே அந்த வயதான காலத்திலும் அவர் அந்த தோற்றத்தில் என்ன பண்ணுவார், சைக்கிள் அப்படியே போட்டு ரன்னிங்கில் போவார் பார்த்தீங்களா. அதே மாதிரி உங்கள் லைஃப்பும் ஒரு ரன்னிங் போகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு. வெளிநாட்டுக்கு செல்ல வேண்டும், ரொம்ப நாளாக முயற்சி எடுக்கிறேன், வெளிநாடு போக வாய்ப்பு இருக்கா அப்படின்னா உறுதியாக இந்த மாதம் நீங்கள் அதற்கான முயற்சியை மீண்டும் தொடங்கினால் பல தடைகளையும் மீறி நீங்கள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள வாய்ப்புகள் உண்டு. அதேபோல் கன்னிராசி அன்பர்களுக்கு நீங்கள் பெண்களாக இருந்தாலும் பெண்கள் மூலமாக மதிப்பும் மரியாதையும் உறுதியாக கிடைக்கும். அதே போல் நீங்கள் ஆண்களாக இருந்தாலும் உங்கள் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் அல்லது நீங்கள் திருமணம் முடிச்சிருந்தீங்கன்னா உங்களுடைய மனைவி, உங்களை பெற்றெடுத்த தாய், உங்கள் கூட வேலை பார்க்குற சக தோழிகள் மூலமாக ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். நீங்கள் நல்ல மனிதர் என்று கிடைக்கலாம், நல்ல ஒரு பாசமானவர், உண்மையானவர், அதே போல் நேர்மையானவர் என்று இனிமே உங்களை என்ன பண்ணுவாங்க, புகழக்கூடிய அமைப்பு கிரகங்கள் ரீதியாக உண்டாக போகுது. ஸோ இந்த பிப்ரவரி மாதத்தில் கன்னிராசி அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தேவையற்ற வீண் பேச்சுகளை குறைக்க வேண்டும். யார்கிட்டையும் தேவையில்லாத விவாதங்கள் பண்ணவே வேண்டாம். யாராச்சும் உங்கள்கிட்ட உங்களை தூண்டி விடுற அளவுக்கு ஏதாவது தேவையில்லாத வார்த்தைகளை யூஸ் பண்ணுறாங்கன்னா அப்படியே போகட்டும் போடா அப்படின்ட்டு என்ன பண்ணுங்கள், காதலே வாங்காமல் நகர்ந்து சென்றுருங்க. ஸோ அதனால் தேவையில்லாத சிக்கல்கள் வராது. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்களை நீங்கள் எதுவும் சேல்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு முயற்சி எடுத்திங்கன்னா கொஞ்சம் கிளாரிஃபிகேஷன் பண்ணிவிட்டு, அதாவது உங்கள்கிட்ட வாங்க போகிற ஆள் உண்மையானவங்களா, அதே போல் இந்த சொத்தோட மதிப்பு என்ன அப்படிங்கெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லது. என்னை பொறுத்தவரை இந்த மாதம் உங்கள் சொந்த சொத்தை, அதாவது பூர்வீக சொத்தாக இருந்தாலும் சரி, நீங்கள் உழைச்ச சொத்தாக இருந்தாலும் சரி, விற்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இல்லைங்க ஃபைனல் எண்டு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா பணத்தை வாங்கி உங்கள் கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்டில் கையெழுத்து போடுங்க. ஓகேவா? ஸோ அப்படி பண்ணிங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது, வெற்றி நிச்சயம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.